மிரட்டல் காரணமாகவே சீமான் மீதான புகாரை விஜயலட்சுமி திரும்ப பெற்றிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை ரத்து செய்ய கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். 2008ஆம் ஆண்டு மதுரை கோவிலில் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. விஜயலட்சுமி புகாரை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்த உயர்நீதிமன்றம் 12 வாரங்களுக்குள் இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு கடந்த திங்கட்கிழமை உத்தரவிட்டது. இந்நிலையில் நீதிபதி இளந்திரையன் அளித்த தீர்ப்பின் முழு விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் மிரட்டலின் அடிப்படையில் சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளது தெளிவாகிறது என கூறியுள்ளார். சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என கூறியுள்ள நீதிபதி அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். சீமான் வற்புறுத்தலினால் 6-7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்துள்ளதும் விஜயலட்சுமியிடமிருந்து பெருந்தொகை சீமான் பெற்றுள்ளதாகவும் விஜயலட்சுமி புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி இளந்திரையன் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை ஆராய்ந்தபோது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் மீது எந்த காதலும் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். குடும்ப மற்றும் திரைத்துறை பிரச்சினை காரணமாகவே சீமானை விஜயலட்சுமி குடும்பத்தினர் அணுகியுள்ளனர் என்றும் அப்போது திருமணம் செய்து கொள்வதாக கூறி நடிகை விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்துள்ளார் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அழுத்தம் காரணமாக சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மன உளைச்சல் காரணமாகவே புகாரை திரும்ப பெற கடிதம் அனுப்பியதாக விஜயலட்சுமி கூறியுள்ளதாகவும் நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார்.